தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 84 பேதைமை. குறள் எண் 837. ஏதிலார் ஆரத் தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், பேதைக்கு பெருஞ்செல்வம் கிடைத்தால் வேண்டியவர்கள் சுற்றத்தார்கள் பசியால் வாட, வேண்டாத பகைவர் பயன்பெறுவர். பேதை கைப்பொருள் பயனுள்ள வழிகளில் செலவாகாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், பேதைமையாக இருப்பவர்களுக்கு கையில் பணம் சேர்ந்தால் அவர்களுடன் வாழும் சுற்றத்தார்கள் என்றுமே பசியால் துன்பப்படுவர். அவர்களின் செல்வம் கெட்டவர்களுக்கே போய் செல்லும். பேதைமைக்காரர்களின் பணம் என்றுமே நல்ல காரியங்களுக்கு செலவு ஆகாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.